ஏசாயா எழுதியிருக்கிற புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை வாசிக்கிறோமா? 43:10. நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. நாள் உண்டாகிறதற்கு முன்னே நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியத்தை ஒரு நாளும் ஒரு மனிதனாலும் ஒரு பிசாசாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். நம்ம தான் அந்த ஸ்தோத்திரம் என்ன செய்கிறோம்னு சொன்னா ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறோமே தவிர கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுக்கிற மேன்மையை ஸ்தோத்திரம் எந்த மனிதனாலும் உங்க வாழ்க்கையிலிருந்து தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நாள் உருவாவதற்கு முன்னும். ஆமென். இன்னைக்கு நம்ம நாள் பார்த்து நல்லதெல்லாம் செய்கிறோம். நாள் பார்க்கிறவங்க இருக்கிறாங்க, நல்ல நேரம் பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். நீ நல்ல நேரம் பார்த்தாலும் சரி, நீ கெட்ட நேரம் பார்த்தாலும் சரி, வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்மை உருவாக்குறவர் சொல்லுகிறார், நாள் உருவாவதற்கு முன்னே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாட்கள் உருவாவதற்கு முன்னே நானே இருக்கிறேன். ஆமென். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அல்லேலூயா. ஆதியில் இருந்தவர், இருக்கிறவர், இப்போ நம்மோடு கூட இருக்கிறார், இனி வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் வருவார், நிச்சயமாய் வருவார். நம் தேவைகளை சந்திக்க வருவார், நம்ம உயர்த்தும்படிக்கு வருவார், நம்மை ஸ்தோத்திர பரலோகத்தில் நித்திய வாழ்வு சேர்க்கும்படி அவர் வருவார். அல்லேலூயா. அவர் வருகிறத அல்லது அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறத ஒரு காலம் தடை செய்யவே முடியாது. ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது, ஒரு பிசாசும் தடை செய்ய முடியாது, ஒரு நண்பனும் தடை செய்ய முடியாது, ஒரு உறவினரும் தடை செய்ய முடியாது, ஒரு பக்கத்து வீட்டு சத்துருவங்களை தடை செய்ய முடியாது. கர்த்தர் செய்ய வேண்டிய வேளையில செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுமே. அவர் செய்து நிறைவேற்றுவார். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா. கரங்களை பிடித்து பக்கத்திற்கு பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. அதை தடுக்க முடியாது. யோபு 42:2 வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், சேனைகளின் கர்த்தர் தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடவே சொல்லுங்க, தடைபடாது. என்ன செய்யணுமோ, என்ன தர வேண்டுமோ, என்ன நன்மை வர வேண்டுமோ, எந்த விடுதலை தர வேண்டுமோ, எந்த சுகம் வர வேண்டுமோ, எந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்து நிறைவேற்ற வேண்டுமோ அதை ஏற்ற வேளையில் தீவிரமாய் செய்வார். கர்த்தர் செய்ய என்ன செய்யாது? யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எடுத்து போடலாம் என்று பிசாசு நினைத்தான். குடும்பத்தை பிரித்தான், பிள்ளைகளை பிரித்தான், ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தினான், எல்லாவற்றையும் இழந்து போக பண்ணினான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபு எவைகளை எல்லாம் இழந்தானோ அவைகளை எல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டான். என்னை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எவைகளை இழந்தீர்களோ, எவைகள் நஷ்டமடைந்ததோ, எவைகள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஸ்தோத்திரம் விட்டு போனீர்களோ அவைகளை எல்லாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. நீங்க மட்டும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், நீங்க மட்டும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், நீங்க மட்டும் கர்த்தரை முழுமையா பற்றிக் கொள்ளணும். யோபு பிடித்தது போல பிடித்துக் கொள்ளணும், யோபு சொன்னது போல சொல்லணும். நான் ஸ்தோத்திரம் அவரை விட்டு பின்வாங்கி போவதே இல்லை. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அவரை தூசிக்க மாட்டேன், அவரை மறுதலிக்க மாட்டேன், அவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் சகலவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலனை அவர் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பதனால நாம் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் சகலவற்றையும், அவர் சொல்லுங்க, சகலவற்றையும் என்ன வேணாலும் செய்வார், எது வேண்டுமானாலும் செய்வார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விசுவாசம் குறைந்து போனால் அது தடைப்படுமே தவிர, ஆமென், நம்முடைய விசுவாசம் நம்மை விட்டு விலகி போனால் மட்டுமே அது தடைபடுமே தவிர மற்றபடி எதுவுமே தடைபடாது. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஒரு கோணல் இருக்காது, ஒரு பிசகும் இருக்காது, ஒரு தடுமாற்றம் இருக்காது. என்ன செய்யணுமோ அதை நேர்த்தியாய் செம்மையாய் உருவாக்கி அதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் பெரியவர். நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர். அவர் பெரியவர். அவரை நம்புகிற நாம அவரை முழுமையாக பிடித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தானியேல் ஸ்தோத்திரம் 4:35 வாசிக்கிற பொழுது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுவார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளை நடத்துகிறார். அவன் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிற என்று சொல்லத்தக்கவன். ஹல்லேலூயா. அவர் செய்கிறத என்ன செய்கிற என்று கேள்வி கேட்க யாரால் என்ன செய்ய முடியாது? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பல கேள்வி. ஆண்டவர் ஏன் எப்படி செய்தாரு, ஏன் அப்படி செய்தாரு, ஏன் வாழ்க்கையில மட்டும் இப்படி செய்கிறாரு, ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் துன்பம், ஏன் எனக்கு மட்டும் வேதனை ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஏசாயா ஸ்தோத்திரம் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவரை கேள்வி கேட்க நம்மை மாத்துறோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில எதை செய்யணுமோ அதை நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாக ஸ்தோத்திரம் பிரதானிகள் எழும்பினார்கள், தேசத்து மக்கள் எல்லாம் எழும்பினார்கள், குற்றம் சாட்டும்படிக்கு எல்லாரும் அவனை என்ன செய்தாங்க? குற்றம் சாட்டினாங்க. ஆனால் தானியேல் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பதாகவும் ராஜாவுக்கு முன்பதாகவும் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆகையினால் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. அவன் தைரியமா சொல்லணும். எந்த இடத்துல நிற்கும் போது சொல்லணும், நான் தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்யவில்லை. அதனால இந்த உலகத்தில் பிசாசு என்னை குற்றம் சாட்ட முடியாது, துஷ்ட மனிதர்கள் என்னை குற்றம் சாட்ட முடியாது, இந்த உலக மனிதர்கள் என்னை குற்றம் சாட்ட முடியாது. காரணம், நான் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் அவர் செய்யத ஒருவராலும் தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னெல்லாம் ஸ்தோத்திரம் 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தடை செய்ய எந்த மனிதன் தடை செய்ய முடியாது. அந்த 4 காரியங்களை மட்டும் தியானித்து நம்ம ஜெபிப்பு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய முன்னேற்றத்தை ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திரம் முன்னேறி போகிற அந்த பாதையை, நம்முடைய உயர்வை, நம்முடைய வளர்ச்சியை ஒரு மனிதனாலும் தடை செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. பக்கத்துல கரங்கள் கொடுத்து சொல்லுங்க, உங்கள் முன்னேற்றத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. நீங்க முன்னேறி போய்கொண்டே இருப்பீங்க. சொல்லுங்க, கரங்களை கொடுத்து ஐயா மரல சொல்லுங்க, நீங்க முன்னேறி போய்கொண்டே இருப்பீங்க. வழியில் எந்த சத்துரு உங்களை தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, ஸ்தோத்திரம் 26ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, அங்கே ஈசாக்கு என்ன செய்யப்படுகிறான் என்று சொன்னால், பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான். ஆமென். 100 மடங்கு என்ன செய்வது? அறுவடை கிடைத்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க முன்னேற்றத்தை என்ன செய்ய முடியாது? வறுமை, பஞ்சம் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க முன்னேற்றத்தை ஸ்தோத்திரம் உலக மனிதர்கள் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க முன்னேற்றத்தை உங்க சத்துரு தடுத்து நிறுத்த முடியாது. எந்த கண்கள் உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததோ, எந்த மனிதர்கள் உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சியை தடை பண்ண வேண்டும் என்று நினைத்ததோ, அந்த குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் உங்கள் முன்னேறி போகும்படி செய்வார். முன்னேறி போகும்படி செய்வார். அல்லேலூயா. ஈசாக்கு ஸ்தோத்திரம் அவன் ஸ்தோத்திரம் என்ன செய்தான் என்று சொன்னால், தன் தகப்பன் ஸ்தோத்திரம் தோண்டினதான துறவுகளை தோண்ட ஆரம்பித்த பொழுது ஸ்தோத்திரம் அமலேக்கியர் வந்து என்ன செய்தாங்க? அந்த துறவுகளை என்ன செய்தாங்க? சொல்லுங்க. அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒண்ணா மூடி போட்டாங்க. அல்லேலூயா. சில நினைக்கிறாங்க, இவனை கொஞ்சம் இவன் ஊற்று கண்ணை அடைச்சிட்டா இவன் வாழ்க்கை என்ன செய்யலாம்? ஆசீர்வாதத்தை தடுத்துடலாம். அல்லேலூயா. பயப்படாதிருங்க. ஈசாக்கை போல ஒரு தியான புருஷனாய், ஜெபிக்கிற மனுஷனாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், எத்தனை துறவுகளை ஸ்தோத்திரம் மனிதர்கள் மூடினாலும், எத்தனை ஊற்று கண்களை மனிதர்கள் அடைத்தாலும், எத்தனை ஊற்று கண்களை ராஜாக்கள் அடைத்தாலும், வேதம் சொல்லுகிறது, ஈசாக் வர வர விருத்தி அடைந்தான். ஆமென். வர வர என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். அவனுடைய விருத்தியை கண்டு அந்த தேசத்தார் என்ன செய்தாங்கன்னா பொறாமை கொண்டாங்க, பயப்பட்டாங்க.
ஆமென். உங்க முன்னேற்றத்தை கண்டு உங்க சத்துரு பொறாமைப்படும்படிக்கு, வெட்கப்படும்படிக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. உங்க முன்னேற்ற தடுப்பதற்கு, உங்க ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களை துடைத்து போடுவதற்கு, இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன செய்யலாம்? மனிதர்கள் உங்கள் அடைப்புகள் எல்லாம் அடைத்து போடலாம், ஊற்றுக்களை எல்லாம் அடைத்து போடலாம், நீருறவுகளை எல்லாம் அடைத்து போடலாம். ஆனா கர்த்தர் நீருறவை துறக்க துறக்க, ஸ்தோத்திரம், கர்த்தர் நீருறவை உருவாக்க மனிதர்கள் மூடிக்கொண்டே போகலாம், உலகம் மூடிக்கொண்டே போகலாம், பிசாசானவன் மூடிக்கொண்டே போகலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு போதும் கர்த்தருடைய நீருறவை ஸ்தோத்திரம் மூடவே முடியாது. அது ஊறிக்கொண்டே இருக்கும். அது ஸ்தோத்திரம் வற்றாத ஜீவநதியாய் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும். அதை ஒருவனும் தடை செய்ய முடியாது, ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. அந்த நீருறவு ஸ்தோத்திரம் புறப்பட்டு தேசமெங்கிலும் போகும். ஹல்லேலூயா. வரலே சொல்லுமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடுவதே இல்லை, தடைபடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஈசாப்புடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு உலக மனிதர்கள் யோசித்தாங்க, பல சொன்னாங்க, ஸ்தோத்திரம், இது எங்களுடையது, இது என்னுடையது, இது எங்க தேசத்தில் உள்ளது, இது எங்க நாடு, இது எங்க வீடு, இதெல்லாம் எங்களுக்குன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய பிள்ளையை தடுப்பதற்கு நீ யார்? ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு நீ யார்? நான் கொடுக்கிறத தடுப்பதற்கு நீ யார்? நீ ஸ்தோத்திரம் ஒன்றுமே முடியாது. ஹல்லேலூயா. கடைசியில் எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஹல்லேலூயா ரெகோபோத்தை கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு ரெகோபோத் கடந்து வரும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சொல்லுங்க, குறைவில்லையே. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை, ஓ சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடும் பொழுது குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்க முன்னேற்றத்தை என்ன செய்ய முடியாது? அது 13-14 வசனம் சொல்லுங்க. அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்த மகா, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில், ஹல்லேலூயா, பெலிஸ்தியர் பொறாமைப்படும்படிக்கு, ஹல்லேலூயா, பொறாமைப்படும்படிக்கு, மற்றவர்கள் கண்டு பொறாமைப்படும்படிக்கு ஆண்டவர்களை மகா ஐஸ்வரன்களாய் மாற்றுவார், சம்பத்துள்ளவர்களாய் மாற்றுவார். அவருடைய ஆடு மாடுகள் ஒட்டங்களுடைய வளர்ச்சி மிகுதியாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்று உங்க வாழ்க்கையில் தருவார். ஆமென். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அந்த உயர்வை, உங்க வளர்ச்சியை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, உங்க வளர்ச்சியை யாராலும் தடை செய்ய முடியாது. சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம், உங்க வளர்ச்சியை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது சவுலை ஆண்டவர் ராஜபீடத்தில் தள்ளினார். ஸ்தோத்திரம், சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இனி ஸ்தோத்திரம், ராஜா இல்லையே, தேசத்திலே ராஜா இல்லையே என்று சொல்லி ஸ்தோத்திரம், என்ன செய்யலாம், தேசத்தை எப்படி நடத்தலாம், தேசத்தின் ஜனங்கள் எப்படி வாழ்வார்கள், தேசத்தின் ஜனங்களுக்கு எப்படி நியாயம் செய்யலாம் என்று சொல்லி சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் சாமுவேலிடம் பேசினார். நீ தைல குப்பை எடுத்துக்கொண்டு நீ ஸ்தோத்திரம் என்ன செய், எங்க வா,
ஸ்தோத்திரம், ஈசாடைய வீட்டுக்கு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், சாமுவேல் சொல்லுகிறாரு, நான் தைல குப்பை எடுத்துட்டு போனா சவுல் என்ன செய்திருவான்? கொண்டு போடுவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு மனிதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பல வழிகளில் பிசாசு கிரியை செய்யலாம், மனிதர்கள் கிரியை செய்யலாம். ஆனால் கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சவுல் என்ன செய்யுது? சவுல் என்ன கொண்டு போட இல்ல. ஸ்தோத்திரம், நீ ஒரு காளையம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பலி செலுத்த போகிறேன்னு சொல்லிட்டு வா என்று கூப்பிட்ட பொழுது நேர ஈசாயுடைய வீட்டுக்கு வந்தான். அல்லேலூயா. சாமுவேல் தைல குப்பை எடுத்துக்கொண்டு வந்தாலே அவர் ஸ்தோத்திரம், நான் சொல்லுகிறேன், அவர் ஸ்தோத்திரம் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, ஸ்தோத்திரம் ராஜாவை ஸ்தோத்திரம் ராஜாவாக ஆளுகை செய்தவர். அந்த தீர்க்கதரிசி வந்தால் ஜனங்கள் பயப்படுவார்கள், ஏதோ ஒரு சம்பவிக்கிறது. அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் சாமுவேல் தைல குப்பையோடு ஈசாயுடைய வீட்டுக்கு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசா இடத்துல வந்து கேட்கிறார், உன் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடு. அல்லேலூயா. மனிதனை கூப்பிட்டா. வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் கேட்கிறார், இவன் தானா? அந்த பேர் வாசிங்க. இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நம்ம அரசாங்கம், நம்ம ஸ்தோத்திரம் ஊரில் இருக்கிற தலைவர்கள் யாரை நல்லா எடுத்துப்பாங்க? யாரை தேர்ந்தெடுப்பாங்க? உங்களுக்கு ஒரு பாடி கார்டா யாரை தேர்ந்தெடுப்பீங்க? ஒண்ணுக்கு எழும்ப முடியாத, நடக்க முடியாத 60 வயசு கிழவனை தேர்ந்தெடுப்பீங்க? சொல்லுங்க. நல்ல திடகாத்திரமான, யுத்த பயிற்சி பெற்ற, நல்ல அழகுள்ள, நல்ல சௌந்தரியம் உள்ள ஒரு மனிதன் என்ன செய்வீங்க? சொல்லுங்க. இன்றைக்கு அரசாங்கம் அதானே செய்யுது. போலீஸ்ல ஆள் எடுக்க போன தெரியலையா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதானே? எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு இன்டர்வியூக்கு போனா என்ன செய்வாங்க? அழகு பார்க்கறாங்க, அந்தஸ்தை பார்க்கறாங்க, படிப்பை பார்க்கறாங்க, ஆல் வெயிட் ஹைட் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. நல்ல ஒரு ரன்னிங் ஓடுவானா பார்க்கறாங்க. அல்லேலூயா. நல்லா என்ன செய்யறான்? ஓடுறானா? ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் என்னதான்? ஓட்டம் தான். எதுக்கு? திருடிட்டு ஓடி தப்புறதுக்கு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் என்னதான்? இப்படி எல்லாவற்றிலும் ட்ரைனிங் எடுத்ததான நல்ல படை வீரர்கள் முன்னாக ஸ்தோத்திர 7 பேர் போயிட்டாங்க. 7 பேர் என்ன செய்தாங்க? சாமுவேல் தள்ளி விட்டுட்டாரு, ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரு. நீ ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்மளா இருந்தா முகத்தை பார்த்து அழக பார்த்து அபிஷேகம் பண்ணி இருப்போம். ஆண்டவர் சொன்னா இல்ல, அவனை எல்லாம் நான் புறந்தளிட்டேன். கடைசியா இனி யார் இருக்கா? அவன் ஒருத்தன் வேண்டாத ஒருத்தன் இருக்கிறான். யாருக்கும் தேவை இல்லை, அவன் வீட்டுக்கு தேவையில்லை. எங்க இருக்கிறான்? ஆடுகளுக்கு பின்பாக வனாந்தரத்தில் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்துட்டு இருக்கிறான். சாமுவேல் சொன்னா இல்ல, அவனை கூப்பிடு, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், பந்தி உட்கார மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தகப்பன் மறந்து போனா, சகோதரர்கள் மறந்து போனா, ஊரார்கள் மறந்து போனாங்க, அவனுடைய வளர்ச்சியை கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, நீ கண்ணீர் வடிக்கிறத, வனாந்தரத்தில் கண்ணீர் வடிக்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வனாந்தரத்தில் விழுகிற கண்ணீர், தேவ சமூகத்தில் விழுகிற கண்ணீர் ஒரு நாள் வெறுமையா திரும்புவதில்லை. கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அழ வேண்டிய இடத்தில் அழுங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் அழுங்க. மனிதர் பார்க்க அழாதுங்க, உலகம் பார்க்க அழாதுங்க. அல்லேலூயா. அவங்க ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, உலகம் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அல்லேலூயா. யோசேப்பு தன் சகோதரரை கண்டதும் அழுதான். அல்லேலூயா. சகோதரர்கள் என்ன செய்யல? அதை பற்றி வருத்தப்படவே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு அழுதான். யோசேப்பு ஸ்தோத்திரம், பார்வண்ட வீட்டார் கேட்டாங்க. பார்வண்ட வீட்டார் வந்து என்னன்னு கேட்டாங்களா? இல்ல. அல்லேலூயா. உங்க கண்ணீரை கேட்பதற்கு, பதில் செய்வதற்கு இடமில்லாத இடத்துல போய் அழுது என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. மனிதர்களுடைய கண்ணீருக்கு பதில் செய்ய போறதில்லை, மனிதர்களுடைய கண்ணீருக்கு ஆறுதல் சொல்ல போகிறதில்லை. ஆனால் தெய்வ சமூகத்தில் அழுவீர்கள் என்று சொன்னால், யோசேப்புடைய கண்களை கண்ட ஒரு கர்த்தர் இருந்தார்.
தாவீதை கண்ட ஒரு கர்த்தர் இருந்தார். வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்ததான ஸ்தோத்திரம் தாவீதை கர்த்தருடைய கண்கள் கண்டது. உலகம் தடுத்தது. ஸ்தோத்திரம் இந்த யுத்த களத்திலே பாளையத்திலே நிற்கும் பொழுது ஸ்தோத்திரம் தாவீது என்ன செய்கிறான்? சகோதரங்களை நல விசாரிக்கும்படி போகிறான். நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு சகோதரங்களை நல விசாரிக்கும்படி போகும்போது சகோதரங்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க, நீ எதுக்கு இங்க, உனக்கு இங்க என்ன வேலை? அல்லேலூயா. பலர் நம்ம பார்த்து அப்படிதான் சொல்லலாம், உனக்கு இங்க என்ன வேலை? அல்லேலூயா. நாங்க அங்க ஆராதிக்கிறோம், நாங்க இங்க ஆராதிக்கிறோம், நாங்க அப்படி ஆராதிக்கிறோம், நாங்க இப்படி ஆராதிக்கிறோம், நல்ல பிரசங்கம், நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை. அல்லேலூயா. எல்லாம் நல்லதுதான். அல்லேலூயா. எல்லாம் நல்லதுதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தெய்வ பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் நீ வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. யாரும் சாதாரணமா வரல. அல்லேலூயா. உங்களுடைய பலத்தினால, உங்களுடைய ஞானத்தினால, உங்களுடைய திறமையினால நீங்க வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வ பிள்ளை கார்ல் மார்க்ஸ் இப்படியா சொல்லுவார், அறிவு மனிதனுடைய வாழ்வை வடிவமைப்பதில்லை, மனிதனுடைய வாழ்க்கையை அறிவை என்ன செய்யுது? வடிவமைக்கிறது. அப்படின்னா அறிவினால நாங்க எல்லாம் சாதித்துருவோம், அறிவினால எல்லாவற்றையும் நாங்கள் உருவாக்கிடுவோம். பணம் இருக்கிறது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய சோத்திர சிந்தனை எண்ணமெல்லாம், வாலிப பிள்ளைகளுடைய எண்ணங்கள்லாம் பணம், கை நிறைய பணம் கிடைச்சா போதும், நாங்க எல்லாம் சாதிச்சிருவோம். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பணம் இருந்தவங்க எல்லாம் சாதிக்கலங்க. கோடி கோடியா வைத்தவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. பணமே தேவையில்லை, வீடு தேவையில்லை, பொருள் தேவையில்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அறிவு, ஞானம், உலக அறிவு, உலக படிப்பு, உலக கல்வி தேவைதான், அறிவு தேவைதான், புத்தி தேவைதான், ஞானம் தேவைதான். ஆனால் அதனால ஸ்தோத்திரம் பணம் தேவைதான், அதனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை முறை, கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிற வாழ்க்கை முறை உங்கள் அறிவை பெருக செய்யும், உங்க வாழ்க்கை பெருக செய்யும், உங்கள் வளர்ச்சியை பெருக செய்யும், உடைய குடும்பத்தை பெருக செய்யும், உடைய குடும்பத்தின் எல்லையை பெருக செய்யும், உடைய குடும்பத்தின் பிள்ளைகளை பெருக செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஸ்தோத்திரம் தாவீது என்ன செய்கிறான்? புறம்பே தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தவன். ஆனால் கர்த்தர் அவனை கண்டார். அவனுடைய வளர்ச்சியை தகப்பனால தடுக்க முடியல, வளர்ச்சியை அவனுடைய தாயால அல்லது அவனுடைய சகோதரங்களால தடுக்க முடியல, அவனுடைய வளர்ச்சியை ராஜாவாகிய சவுலால தடுக்க முடியல, அவனுடைய வளர்ச்சியை அவனுடைய பிள்ளைகளால தடுக்க முடியல. நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா, என் தேவன் தம்முடைய மகிமை தாவீதுடைய வளர்ச்சியை அப்சலோமால தடை செய்ய முடியல. ஆமென். அவனுடைய உயர்வை சவுலினால தடுக்க முடியல, அவனுடைய உயர்வை பெலிஸ்தியனால தடுக்க முடியல, அவனுடைய உயர்வை சவுலினால தடுக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் கர்த்தர் உயர்த்த நினைத்தார் என்று சொன்னால் எந்த இடத்திலும் கொண்டு வைக்க அவர் போதுமானவர். எந்த மனிதனையும் அவர் கொண்டு வந்து உங்களை உயர்த்த அவர் போதுமானவர். எந்த மனிதனிடத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்கு கிடைக்க செய்ய அவர் போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லவர்களே சொல்லுமே ஹல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உயர்த்துகிற ஆண்டவர்.
ஆமென். வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல உங்கள் தலையை உயர்த்துகிற ஆண்டவர். ஆமென். எல்லாரும் நினைச்சாங்க தாவீதுடைய வாழ்க்கை முடிந்தது, தாவீதுடைய வாழ்க்கை போயிடுச்சு, ஸ்தோத்திரம், இனி ஸ்தோத்திரம் தாவீதை ஸ்தோத்திரம் என்ன செய்ய தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி அவனை தள்ளி போட்ட நிலையில எந்த மனிதர்கள் அவனை தள்ளினார்களோ, எந்த யூத ஜனங்கள் அவரை வெறுத்தார்களோ, அதே யூத ஜனங்கள், அதே ஸ்தோத்திர இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதிடத்துல போய் சொன்னாங்க, நீங்க தான் வந்து எங்களை ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் அப்படி அழைத்து கொண்டு வருவார். அல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியில உங்கள் தலையை உயர்த்தி நீங்க தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். ஒரு அல்லிய சொல்லுமே, ஒரு நல்லவர்களே சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு வர வேண்டிய நன்மையை ஒரு மனிதனால தடுக்க முடியாது. என்னாகும் புஸ்தகத்துக்கு நேராக நீங்கள் திரும்பி வரும் பொழுது, ஸ்தோத்திரம் 23ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, ஸ்தோத்திரம், பிலேயாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி வருகிறார். யாரு யார் வர்றது? பிலேயாம். பிலேயாம் யாரு? பிலேயாம் யாரு சொல்லுங்க. ஐயோ, அது கூட தெரியல. பிள்ளைகள்ட்ட அடிக்கடி கேள்வி கேட்டாதான் சரியாகும். அல்லேலூயா. பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி சொன்னா அப்படியே நடக்கும். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே சம்பவிக்கும். அல்லேலூயா. சபித்தா சாபந்தான். அல்லேலூயா. அது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று. நீ யார் ஆசீர்வதிக்கிறாயோ சொல்லுங்க, நீ யார சபிக்கிறாயோ சபிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்து தெரியுமா? பிலேயாமிடத்தில் இருந்துச்சு. யார் ஆசீர்வதிக்கிறாயோ நீ என்ன செய்வாய்? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யார சபிக்கிறாயோ அவர்களை அவங்க சாவம், அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை முடிஞ்சு. இன்னைக்கு பலர் மனிதர்கள் பலர் என்ன செய்கிறது தெரியுமா? சண்டை நடந்தா சாபம் போட்டுருவாங்க பாருங்க. அல்லேலூயா. என்னெல்லாம் சாபம், எல்லா சாபமும் நம்ம வாயில தான் இருக்கும். அதுலயும் விசுவாசி தெய்வ பிள்ளைன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? யாரையும் சபிக்க கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? சாபமான வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. காரணம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உள்ளே கிடக்கிறது. நீங்கள் ஆபிரகாமுடைய சொல்லுங்க, இருக்கிறீங்களா? நீங்கள் யாரு? நீங்க யாரை சபிக்கிறீங்களோ அவங்க என்ன செய்வாங்க? ஆனா வேதம் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் நீங்கள் சாபம் போட்டா அந்த சாபம் உங்களை தான் தேடி வரும். அதனால யாரும் சபிக்க கூடாது. ஒருவேளை அவங்க அந்த ஒருவேளை தவறு செய்தவர்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்பார்கள். ஆண்டவரிடத்தில் என்ன செய்வாங்க? இரக்கத்திற்காக கேட்டு அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டால் திருப்பி அந்த சாபம் உங்களை வீட்டில் தான் வரும். உங்க வீட்டில் என்ன செய்யும்? படுத்து கிடக்கும். அதனால யாரையும் சாபம் போடக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து சாபமான வார்த்தை வரக்கூடாது. சாபமான வார்த்தை வந்தா அது நமக்கு தான் கேடு. இருக்கிறீங்களா? இப்ப கொஞ்சம் டல் ஆயிடுச்சு விசுவாசிட முகம். அல்லேலூயா. யார் என்ன செய்யக்கூடாது? கடந்த ஊழியர் கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் சாட்சி சொன்னார். கன்வென்ஷன் நேரம், அந்த கன்வென்ஷன் நல்ல செலவு செய்த கன்வென்ஷன், அந்த கன்வென்ஷன்ல பவர் வேலை செய்கிற ஒரு மனிதன் அடிக்கடி கரண்டை கட் பண்ணிட்டே இருந்தாரா. அந்த கூட்ட நேரத்தில் கரண்டை கட் பண்ணிட்டு இருந்தார். அந்த மனவேதனையில் அந்த பாஸ்டர் அந்த மனிதனை சாபம் குறிட்டார். இனி அந்த வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன், சர்ச்சில் இருந்து ஒரு பையனிடத்தில் 50 ரூபா கொடுத்து அந்த மனிதர்கிட்ட கொடுத்து, இனி ஒரு நாளும் நீ இனி போஸ்ட்ல ஏறி இறங்க மாட்டான்னு சொல்லி சாபம் போட்டு கொடுத்துட்டார். அந்த மனிதன் அடுத்த வாரத்திலே போஸ்ட்ல கீழே விழுந்து படுத்த ஏற்றார். அல்லேலூயா. அது அவருக்கு பயங்கரமான பாரம். நான் சொன்னது அப்படி. அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பாரம் நம்மளை அழுத்தக்கூடாது. யாருடைய வாழ்க்கையில நம்ம சாபமிட்டு அந்த ஸ்தோத்திரம் அவர்களுடைய வாழ்க்கையில் பலிக்குமானால் அது நம்முடைய இருதயத்தை பாதிக்கும். நம்முடைய இருதயத்தை அதை என்ன செய்யும்? தொடும். அல்லேலூயா. அதனால விசுவாசிய தெய்வ பிள்ளையே, யாரையும் சபிக்கவே கூடாது. அவர்களை ஆசீர்வதிங்க.
அல்லேலூயா. பிலேயாம் இப்ப வருகிறார். எங்க வருகிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு வருகிறார். அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது ஸ்தோத்திரம் 7-8 ஆகிய வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து வேதம் அதை 7-8 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சபிக்காததை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க தான் என்ன செய்திருக்கிறேன்? ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை என்ன கட்டளை தான் பெற்றிருக்கணும்? ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கணும். அல்லேலூயா. தேவன் ஒருவனை சபித்ததில்லை. அல்லேலூயா. வேதாகமத்தில் ஆண்டவர் யாரையாவது சபித்து இருக்கிறாரா? சொல்லுங்க. எங்கேயாவது சாபம் கூறி இருக்கிறாரா? அவர் அடித்தவரையும் காயப்படுத்தினவனை வெட்கப்படுத்தினவனை என்ன செய்யல? சபித்தார்னு இருக்கா? அத்திமரத்தை சபித்தார்னு இருக்காதே. வாசிங்க அந்த வேத பகுதியை எடுத்து வாசி. சபித்தார்னு சொல்லப்பட்டிருக்காது இருக்கா? அப்படி அந்த வார்த்தையில் அந்த அப்படி சொல்லு. அந்த சபித்தார்னு வார்த்தை அந்த பயன் இருக்கா? போய் அது சாபமா? அங்க சபிக்கப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. சாபங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கா? இல்ல. இன்னும் இன்னிடத்துல இனி என்ன ஒண்ணு செய்ய மாட்டாய்? கனி இல்லை, அவ்வளவுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாபமான வார்த்தை என்ன செய்யப்படவில்லை. ஆண்டு ஒரு இடத்துல நீ சாபிக்கப்பட்டிருப்பான்னு ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு நாளும் ஒருத்தரை சபிக்க கூடாது. எதுல? சொல்லுங்க பாபா, எப்படி இருக்கு அது? ஆதியாகமத்தில் ஒருவேளை பாம்பு அந்த சாபம் இருக்குதா? இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கேயும் சாபமிட்டதாக வாசிக்க முடியாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து யாரையும் சபிக்கவே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பட் அப்படி விஷயத்துக்கு வருவோம். நம்ம தேவனால் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றவர்கள், இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுக்காக ஆசீர்வாதத்தை கூறும்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களை சபிக்கவே கூடாது. அல்லேலூயா. சாபமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாயில வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பிழையாம் நினைத்தாலும் சரி, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எந்த மனிதன் சாப கூறுவதற்கு வந்தாலும் சரி, அந்த சாபத்தை வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளானால் வேதம் சொல்லுகிற ரோமர்ல வாசிக்கிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகளும். ஆமென். அப்ப அவருடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவருடைய சுதந்திரம் என்ன? அவர் வைக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்யும்படியான அவருடைய பிள்ளைகளானால் இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்தை யார் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஆமென். அல்ல. நான்காவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி அடுத்த ஸ்தோத்திரம் நம்முடைய திருவந்தாராதனைக்கு ஆயத்தப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் திறந்த வாசலை யார் அடைக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வாசனங்களை வாசி. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக கர்த்தர் வாசலை திறந்தார் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்தார் என்று சொன்னால், சுகத்தின் வாசலை திறந்தார் என்று சொன்னால், நன்மையின் வாசலை திறந்தார் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்தார் என்று சொன்னால், அன்பு தெய்வ பிள்ளையே, அது ஒருத்தராலும் பூட்ட முடியாது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் திறந்தா அது ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் திறந்து வந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் திறந்தால், கர்த்தர் பூட்டினா என்ன செய்ய முடியாது? ஒருவனாலும் திறக்கவும் முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திறந்த கிருபையின் வாசலை ஸ்தோத்திரம் நோவாவின் காலத்தில் பேழையில வைத்தார். ஆமென்.
கிருபையின் வாசலை நோவாவின் பேழையில வைத்தார். ஆமென். இன்றைக்கும் கிருபையின் வாசல் சபை திறக்கப்பட்டிருக்கிறது. கிருபையின் வாசல் திறந்து கொண்டிருக்கிறது. கிருபையின் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற அத்தனை பேரும் நன்மையை கண்டடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். 4 காரியங்களை இந்த பகுதியில் நாம் தியானித்தோம். ஒன்று, நம்ம முன்னேற்றத்தை யார் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை யார் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நம்முடைய உயர்வை தடுக்க முடியாது. நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. நமக்கு திறந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா.